வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 19 இன்ச்சு எல்இடி டிவியை எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் பண்ணுறதை பார்த்துட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு மெக்கானிக்னா பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிவிக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுட்டேன். கீபோர்டு, ஸ்க்ரூ, மதர் போர்டு, அதுக்கு ஒயரு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் டிஸ்பிளே. இதெல்லாம் ரெடிமேடாக கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னே வாங்கி வச்சுருந்து ஒரு கடைக்கு கேட்டாங்க டிவி. அவங்க டிவியும் பார்ப்பாங்க, சிசிடிவி கேமராவுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக டிவி கேட்டிருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு நான் எப்படி ரெடி பண்ணி கொடுத்தேன்னு நீங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. நம்ம டிஸ்பிளே வைக்கிற கேப்ரண்ட் மட்டும் ஓரமாக வச்சுட்டு, ஃபஸ்ட்டு இதான் போர்டு உங்களுக்கு தெரியுற மாதிரி காமிக்கிறேன். ஸ்பீக்கரு, கீபோர்டு பட்டனு, ஒயரு, மதர் போர்டு, பவர் சப்ளை போர்டு. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு காம்போ டிஸ்பிளே. இது வந்து 19 இன்ச்சு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய டிவி வர மாதிரி வராது. காம்போனா டிஸ்பிளே, பேக் லைட் எல்லாம் சேர்ந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். பேக் லைட் லைன் எல்லாம் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸி. இது யாருமே செய்யலாம் அந்த டிவியை. சரி வாங்க இந்த டிவி எப்படி அசெம்பிள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ காண பாருங்கள். ஒரு புதுசாக ஒரு மெக்கானிக் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பீக்கரு நம்ம வந்து ஸ்க்ரூலாம் போன அவசியம் இல்லை. அப்படியே ஒரு லாக் மாதிரி இருக்கும். போட்டு அழுத்தி விட்டால் உள்ளே போய்ட்டு லாக் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பவர் சப்ளையில் 2 ஸ்க்ரூ, இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ, இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ போட்டு பவர் சப்ளை ஏசி மெயின்ஸ் கார்டு போட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒயர் தான் வரும். எப்படின்னா பேக் லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இதில் மொத்தம் 3 ஒயர் வரும். பவர் சப்ளை 12 வோல்ட் பவர் சப்ளை ப்ளஸ்ஸு மைனஸு. அதுக்கப்புறம் பேக் லைட்டு ஆன். அந்த பேக் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வராது, பேக் லைட் ஆன் மட்டும் வரும். மொத்தம் 3 ஒயர் தான் வரும் பவர் சப்ளைவில். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக மதர் போர்டில் அந்த ஜாக் இருக்கும், பவர் சப்ளை ஜாக் இருக்கும். அப்படியே அதை சொருக வேண்டியது தான், வேறு எதுவும் கிடையாது. சால்ட்ரிங் பண்ணுற வேலையே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயர் சொருகிற வேலை தான். ஈஸியாக சொருகலாம். இந்த டிவி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த டிவி தான் அதிகமாக சேல்ஸ் பண்ணுவோம். எல்இடி டிவி கடைக்கு வாங்கியிருந்தாங்களே, அப்புறம் சிசிடிவி கேமராவுக்கு வாங்கியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டிவியை 4000 3500 சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போது தான் ஒரு 10-20 பீஸ் வாங்கினேன். 20 பீஸ் வாங்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரூம்ஸ் வச்சுருக்காரு. அதில் இந்த டிவிக்கு அசெம்பிள் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு பெண்டிங் திடீர் அதே டிவி வந்து ஒரு கடைக்கு ஸ்வீட் கடைக்கு வந்து ரிப்பேர் ஆகிடுது. அதனால் ஒரு டிவி அர்ஜென்ட்டாக வேணும்னு சொன்னாங்க. பழைய ஸ்டாக் இருந்து அதுதான் வந்து உங்களுக்கு எடுத்து போட்டு டிவி அசெம்பிள் பண்ணுறேன். அது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். சரி, நான் எப்படி அசெம்பிள் பண்ணுறேன்னு பார்த்துங்க. பவர் சப்ளை இப்போ ரெடி ஆகிடுது. ஏசி மெயின்ஸ் கார்டும் கொடுத்துட்டேன். அடுத்தது மதர் போர்டு போட்டு 2 ஸ்க்ரூ போடுறேன். அப்படியே ஸ்பீக்கர் வர மாட்டிக்க வேண்டியது தான். எதுவுமே சால்ட்ரிங் பண்ண தேவையில்ல. ஸ்பீக்கர் வர அந்தந்த ஒயர் அங்கங்கே சொருக வேண்டியது தான். இப்போ இதில் நான் வந்து ஸ்பீக்கர் ஒயர் மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் பவர் சப்ளை ஒயரு இந்த மதர் போர்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ பவர் சப்ளை ரெடி ஆச்சு, ஸ்பீக்கரும் ரெடி ஆச்சு. அடுத்துட்டு எல்இடிஎஸ் கேபிள் போடணும். டிஸ்பிளேக்கு லைன் கொடுக்கணும்ல, அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீபோர்டு பார்த்திங்கன்னா கீபோர்டு வந்து பட்டன் இருக்கும். அது ஒரு ஒயரில் வந்து 2ஆக பிரியும். ஒரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டு கொடுத்துட வேண்டியது தான். அதுக்கப்புறம் சென்சார் கொடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இது மெத்தட் இது. இது ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த டிவி தான் கூவி விற்றுருந்தாங்க மார்க்கெட்டில். சென்னையில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த டிவி தான் இருக்கும். எல்லா கடையிலையும் எலக்ட்ரானிக் கடையில் பார்த்திங்கன்னா இந்த டிவி தான் ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆகிருது. ஆரம்பத்தில் நிறைய பேர் இந்த டிவி தான் வாங்கினாங்க. ஆனால் வந்து ஒரு எல்இடி டிவி மாதிரி குவாலிட்டி இருக்காது. ஒரு சுமாராக மானிட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஏன் சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணுறாங்கன்னா டிவியும் பார்த்துக்கலாம், HDMIயில் பார்த்திங்கன்னா டிவிடி படம் போட்டு பார்த்துக்குவாங்க. அதுக்காக 2 in 1ன்ற மாதிரி இந்த டிவியை நிறைய பேர் வாங்கினாங்க. மானிட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி சிசிடிவி மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்ததுனால நிறைய பேர் சேல்ஸ் ஆச்சு இந்த டிவி. இப்போ கீபோர்டு ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்த இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா சென்சார் கொடுப்போம். ஒரு ஒயர் வந்து கீபோர்டுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா சென்சாருக்கு வரும் லைனு. அந்த சென்சரை முன்னாடி ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இது மதர் போர்டில் லைன் கொடுத்தாச்சு. என்ன லைன்னா ஸ்பீக்கர் லைன் கொடுத்தாச்சு, சென்சருக்கு லைன் கொடுத்தாச்சு, பவர் சப்ளை லைனும் கொடுத்தாச்சு. பவர் சப்ளை போர்டுக்கு மெயின்ஸ் கார்டு ஒயரும் இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா டிஸ்பிளேவை இப்போ தூக்கி மேலே வைக்க வேண்டியதான். அந்த டிஸ்பிளேவுக்கு என்ன லைன் கொடுக்கணும்னா நம்ம அந்த எல்இடிஎஸ் கேபிள் ஒயர் இருக்குல்ல, அந்த லைன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இது மேலே தான் வைக்கணும். அந்த மேலே வந்து டிஸ்பிளே வைக்கிற மாதிரி தனியாக காம்போ ஸ்டெம்ப்பு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெம்பில் கரெக்டாக உட்கார வைக்கணும். இது நேராக பவர் சப்ளை போர்டு மேலாம் டச் ஆகாது. அது 4 ஸ்டெம்பு நிற்கிதில்ல, அந்த ஸ்டெம்பு மேலே தான் கரெக்டாக போய்ட்டு நிற்கும். இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இது காம்போ டிஸ்பிளேன்றதுனால பேக் லைட் வர ஒயரெல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த பேக் லைட் ஒயரை மட்டும் சொருவிட்டு அதுக்கப்புறம் எல்இடிஎஸ் கேபிள் ஒயரையும் சொருவிட்டு அப்படியே டிஸ்பிளேவில் அந்த ஸ்டெம்ப் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டெம்ப்பு நேராக கரெக்டாக வச்சா லாக் ஆகிடும். சைடில் 2 ஸ்க்ரூ மட்டும் இருக்கும். ஸ்க்ரூ போடலாம் பரவாயில்ல, அந்தளவுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும்.
இப்போ நான் பவர் சப்ளை ஒயரில் அந்த பேக் லைட் லைனை சொருவது பாருங்கள். பேக் லைட் லைன் வந்து இதுதான். இது 2 லைனும் ஒன்றா சொருகணும். நம்ம எல்லா டிவிலையும் பார்த்திங்கன்னா டிவி ஆன் பண்ண உடனே ஸ்க்ரீனில் வந்து எல்இடி எஸ்கேப் லைன் கொடுத்தா மட்டும்தான் பிரைட் வரும். இந்த டிவியில் அப்படி இல்லை. சப்போஸ் நீங்கள் எல்இடி எஸ்கேப்பில் வந்து சரியாக படியலைன்னா இந்த டிவியில் வந்து ஒயிட் ஸ்க்ரீன் வரும். அது வரும். அப்படின்னா பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஃபுல் ஹெச்டி ஆஃப் ஹெச்டின்னு போன வீடியோ சொல்லியிருப்பேன். அதுமாரி பிக்சல் மாறி போயிருந்தாலும் இந்த டிவியில் ஒயிட் ஸ்க்ரீன் வரும். அதனால் பயந்துட போகிறீங்க. ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து கமெண்ட்டில் கேட்டார், இது மாதிரி டிவி நான் போர்டு மாற்றும்போது கலராக வந்து போத்துனார். அப்புறம் இன்னொரு கஸ்டமர் ஒயிட் ஸ்க்ரீன் வருதுன்னாரு. அந்த ஒயிட் ஸ்க்ரீன் வர்றதுக்கும் கலராக வர்றதுக்கும் பிக்சல் ரெஜுலேஷன் கூட சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். அது ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நான் டிஸ்பிளேவை கரெக்டாக அந்த ஸ்டெம்பில் வச்சு லாக் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். மேலே மட்டும் ஒரே ஒரு கவர் போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணி இந்த டிவியை நான் வந்து என் ஃப்ரெண்டு கடைக்கே கொண்டு போய் அவங்க சிசிடிவி கேமரா மாட்ட சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு வெளியூரில் இருக்கிறதுனால நானே போய்ட்டு அந்த கடையில் என் சிசிடிவி கேமராவை மாட்டிகிட்டு வந்தேன். சரி, இந்த வீடியோ கவனம் பாருங்கள். இப்போ இந்த டிவி நம்ம கேபினெட் வாங்கும்போது ஒரு கம்பெனிக்கும் தனியாக ஸ்டிக்கர் தருவாங்க. இந்த கேபினெட் வாங்கும்போது எனக்கு தனியாக சோனி ஸ்டிக்கர் தந்தாங்க. அதனால் இந்த மதர் போர்டில் வந்து நம்ம சோனி சர்வீஸ் மில்லில், அதான் சர்வீஸ் மில்லில் போயிட்டு நம்ம சோனி லோகோ இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம கேபினெட்டை பார்த்திங்கன்னா சோனி டிவி மாதிரி இருக்கும். டிஸ்பிளேவில் பார்த்திங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது சோனின்னு வரும். இது ஒரு சைனா டிவி தான். இது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் வீட்டில் தெரியாமல் அளவுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறேன். சோனி இந்த மாதிரி போட்டு ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறேன். தெரிஞ்சு என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், லோக்கல் டிவி தெரியும். அதனால தான் நான் அந்த சோனி ஸ்டிக்கரே பிச்சு எடுத்துட்டேன். ஆனால் இந்த லோகோ வருது, அந்த லோகோ மறுபடியும் மாற்றி தான் கடைசியாக கொடுத்துருவேன். அந்த லோகோ எப்படி நமக்கு சேஞ்ச் பண்ணுறது கூட இந்த வீடியோவில் கடைசியாக பாருங்கள். நம்ம எந்த கம்பெனிலும் பேர் மாற்றிக்கலாம். ஒனிடா மாற்றலாம், சாம்சங் மாற்றிக்கலாம், சோனி மாற்றிக்கலாம். சப்போஸ் அதை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ கண்டினியூ பாருங்கள். அதில் எப்படி லோகோ மாற்றுறதுன்னு கடைசியில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம படம் போட்டு பார்ப்போம். படம் எப்படி குவாலிட்டியாக இருந்து பார்ப்போம். இது வந்து ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் மாதிரி இது எப்படின்னு சொல்கிறது தெரியல எனக்கு. இந்த டிவியில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக படம் வந்து பயங்கரமாக கிளாரிட்டியாக இருக்கும். நல்லா வழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். படம் உடையத்துலாம் தெரியாது. இந்த டிவியில் ஒரு 19-20 இன்ச் வரைக்கும் டிவி பார்த்திங்கன்னா படம் உடையாது, க்ளீனாக போகிற மாதிரி இருக்கும். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் வந்து சரியோ தப்போ, வேறு ஏதாவது சந்தேகமோ இல்லை வேறு எதனா டவுட்னா கேட்கணும். யாரும் கேட்க மாட்டேங்க, சைலண்ட்டாக போகிறீங்க. ஒரு 2 பேர் 3 பேர் தான் கமெண்ட்டில் எனக்கு வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, டவுட் கேட்குறாங்க. அதுமாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் மனசில் ஏதாவது டவுட்டு ஒரு டிவி பற்றி எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வச்சு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். சரி, ஓகே. நம்ம சேனலை சப்போஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் ஒரு மெக்கானிக்னால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டிப்ஸான வீடியோலாம் வந்து சேரும். சரி, என் ஃப்ரெண்டு கடை வந்துடுது. இப்போ அவங்க கடையில் சிசிடிவி மாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். பாய். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பாருங்கள்.